Hello friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரா வந்து டீச்சர்ஸ் டேக்கு ஒரு gift பண்ண போறோம். ஓகே, bouquet தான் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்ல அதை ஒட்டிக்கோங்க. ஓகே, அதை கட் பண்ண கூட தேவையில்லை. நீங்க A4 ஷீட்டா இருந்துச்சுன்னா அதை அப்படியே கோன் ஷேப்ல ஒட்டிக்க முடியும். நீங்க வேற மாதிரி பேப்பர் இருந்தனா இன்னும் கூட சின்னதா வேணும் அப்படினா நீங்க சின்னதா கூட கட் பண்ணிட்டு கோன் ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துட்டு அதை வந்து இது एक्चुअली மெரூன் கலர் பேப்பர், ஆனா வீடியோல வந்து வேற கலர்ல தெரியுற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, இது வந்து இந்த மாதிரி ஸ்கொயரா வெட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து அளவு வேணும்னா 8 சென்டிமீட்டர்ல வெட்டிக்கோங்க. இந்த பக்கம் 8 சென்டிமீட்டர் லென்த் பிரெத் ரெண்டுமே 8 சென்டிமீட்டர் ஈக்குவலா வச்சு வெட்டிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இப்போ நான் வரைஞ்சேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து ரவுண்டா வரைஞ்சுக்கோங்க. நான் இப்போ எப்படி கட் பண்றேன் பாருங்க, அதே மாதிரி அதை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நம்ம ரோஸ் ஃப்ளவர்ஸ் தான் செய்ய போறோம். அதை வந்து சும்மாவே ரவுண்ட் போட்டுட்டு ரவுண்டா கட் பண்ணா கூட அழகா தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஜிக்ஸாகா கட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ வந்து இன்னும் ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இது ரொம்பலாம் டைம் எடுக்காது. நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா பென்சில் எடுத்துகிட்டு இது மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் ஒரு 10 ஃப்ளவர்ஸ் கூட பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ஃப்ளவர்ஸ் இது. ரோஸ் பண்ணுறது இவ்வளோ ஈஸி. ஓகே, மற்ற ஃப்ளவர்ஸை விட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து கடகடன்னு சுற்றிட்டு அந்த இடத்துல கடைசியாக வந்து ஒட்டி வச்சுடுங்க. ஓகே, ஒட்டிட்டு இப்படி லைட்டாக திருப்பினீங்கன்னா அழகாக வந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து கிளியராக அழகாக வரும். உங்களுக்கு இந்த ரியல் ரோஸ் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 ஃப்ளவர்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் இது மாதிரி சுற்றிட்டு சும்மா உருட்டி அதுக்குள்ளே வச்சு அடைச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டாக ஒரு அட்டை கட் பண்ணி அது மேலே வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் ஒட்டினா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பொக்கே மாதிரி அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுலேயும் கலர் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்குள்ளே வச்சு ஒட்டிடுவோம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு, ஆனால் பண்ணிடலாம் ஈஸியாக. யார் வேணால் சின்ன பிள்ளைங்க கூட பண்ணலாம். நீங்கள் அழகாக இதை வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு கொண்டு போய் உங்கள் மிஸ்ஸுக்கு கொடுக்கலாம். டீச்சர்ஸ் டேக்கு பண்ணுற சூப்பரான ஒரு பொக்கே இது. ஓகே, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அந்த அட்டைக்கு மேலே அழகாக வச்சு அடுக்கி ஒட்டிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், இது ரொம்ப மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு அழகாக இருக்குது. ஆனால் வந்து கோன் பார்க்குறதுக்கு மொட்டையாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு பவு வந்து இந்த பேப்பர்லேயே மடித்து கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி இப்போ 2ஆக மடிச்சிருக்கேன் பாருங்கள். மெலிசாக 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லீஃப் மாதிரி கட் பண்ணிக்கணும். ஆனால் ஜாயிண்டாக 2 லீஃப் மாதிரி கட் பண்ணி ஜாயிண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி வச்சு மடித்து ஒட்டிடுங்க. ஓகே, இதுக்கு மேலே வந்து அந்த தொங்குறதுக்கான அந்த பவுக்கான இது வந்து வி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி அதிலே ஒட்டிக்கோங்க. எல்லாமே பேப்பர்லேயே பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதுக்காக வந்து இது சாட்டின் ரிப்பன் தான் வேணும் அப்படின்னு இல்லை, பேப்பர்லேயே அதே கலரில் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு சென்டரில் வந்து ஒரு பட்டன் மாதிரி வைக்கிறதுக்கு அதுக்கு கூட நம்ம பேப்பர்லேயே கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கு சென்டரில் வந்து இந்த பவுக்கு சென்டரில் ஒரு பட்டன் வச்சா நல்லாயிருக்கும் இல்லையா, பட்டன் இருந்தால் பட்டன் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து எல்லோ கலர் பேப்பரே வந்து ரவுண்ட் பண்ணி அழகாக கட் பண்ணி ஒட்டிட்டேன். எல்லாமே இதில் பேப்பர் தான். இப்போது இந்த இடத்துல நம்ம ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிடலாம். ஓகே, ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சு எழுதிடுங்க. இது நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வாங்க, நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் கொண்டு வாங்க. நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்கீங்க கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. நான் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.